டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நெக்ஸ்ட் டாபிக்கா? ஒரு பேப்பர் இதோ இருக்கு பேப்பர், இதோவே இருக்கு பேப்பர். ஏய் இந்த பிளாங்க் பேப்பரை வச்சு என்னடா பண்ண போற? இந்தாடா பேனா. அழகாக கிடையாது. ஓ வெறும் பேப்பரில் கூட எதான பண்ணலாமா யோசிச்சு? வெறும் பேப்பரில் கையை வச்சு எழுத போகிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து இன்னைக்கான டாபிக் வந்து இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி. ஓகே பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிரியேட்டிவிட்டின்னா நம்மளா ஒன்று உருவாக்குறது, அதாவது ஒரு திங்கை பார்க்குறோம், அந்த திங்கை வச்சு டெவலப் பண்ணி அதை மேலே 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 நம்மளோட ஓன் ஐடியாஸில், நம்மளோட ஓன் இமேஜினேஷனில், நம்மளோட ஓன் டிஸ்கிரிப்ஷனில் அதை கொண்டு வர்றது. இவ்வளோதான் லிமிட்டுன்னு கிடையாது, அந்த லிமிட்டை தாண்டி கொஞ்சம் திங்க் பண்ணணும். இவ்வளோதான் பாக்ஸ், ஒரு கட்டம் போட்டு இருக்கோம்னா அந்த கட்டத்துக்கு வெளியில் போய் திங்க் பண்ணுறது தான் க்ரியேட்டிவிட்டி. குழந்தைங்க படிக்கிறது ஒரு லெசனை, ஓகே, அதில் நிறைய கொஸ்டின்ஸை கேட்குங்க, அதுங்க தொலைவி தொலைவி கேட்குங்க. அது இமேஜினேஷன் பவர் அங்கேயே டெவலப் ஆகுது. அதுக்கு நம்ம அது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறது. நம்ம தான் அது கேட்காத உக்காரு அப்படின்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு தோன்றது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அப்படி தான் ஒரு ரைட்டிங்லேயும் அதுங்க ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படியே படித்து அப்படியே எழுதக்கூடாது, அது இல்லை. அதுங்க வந்து அதுங்களோட ஓன் ஐடியாஸை அதில் கொண்டு வரணும். பறவைகள்லாம் பறந்துக்கிட்டே இருக்கு, ஏன் மனுஷனுக்கு ஒரு விங்ஸ் வந்தால் எப்படி இருக்கும்? அது என்னுடைய இமேஜினேஷன், அதுவும் ஒரு க்ரியேட்டிவிட்டி தானே. ஆமாம், ஒரே ஒரு திங்கை வச்சு இப்போது ஒரு நம்ம பனை ஓலையை பார்க்குறோம், இல்லை தென்னை ஓலையை பார்க்குறோம். அந்த தென்னை ஓலையாக மட்டும்தான் தெரியும். அதுலேயே நிறைய க்ரியேட்டிவாக என்னென்னவோ புது புது படைப்புகள் அவளோட இமேஜினேஷன், அவளோட ஓன் தனித்திறமையில் கொண்டுறா. பேக்ஸ் கொண்டுறா, என்னென்னமோ திங்ஸ் அவளோட ஓன் கை வச்சு பண்ணுறா. அதுதான் க்ரியேட்டிவிட்டி. நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், குழந்தைங்க பார்க்குற வீடியோவில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று பார்த்தேன். ஏபிசிடிலாம் எழுந்து ஓடுது, ஏபிசிடிக்கெல்லாம் கை கால் முளைச்சிருக்கு, ஏபிசிடி எல்லாம் பேசுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டி தானே. ஆமாம், கண்டிப்பாக. அதுதான், அது வந்து விளையாட்டுத்தனமாகவும் இதுவாகவும் அதை சொல்லி கொடுக்கறது. இப்படியும் சொல்லி கொடுக்கலாம். இல்லை, ஆமாம், கரெக்ட். நாட்டெலாம் அப்படியே கிடையாது, கையை பிடிச்சி பலகையில் தான் எழுத சொல்லி கொடுப்பா, இல்லைன்னா மணலில் எதனா மணலை கொட்டிட்டு அதில் பண்ண வைப்பா. இப்போ வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது எல்லாமே. அது குழந்தைக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப கண்டென்ட்டை வந்து அழகாக ஒரு பாட்டில் கொண்டுறா, அந்த பாட்டுக்குள்ளே அந்த படங்களை கொண்டுறா, படங்களுக்குள்ளே அதுக்கு உயிர் கொடுக்குறா. அதுதான் வந்து படத்தில் வந்து நிறைய இமேஜினேஷன்ஸ் பார்க்கலாம். அதுவும் நம்மளுடைய மூவிஸ் தவிர அந்த ஃபாரினர்ஸ் மூவிஸ்லாம் பார்க்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் வந்து அனிமல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான கதைகள் வந்து ரொம்பவுமே சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது அனிமல்ஸ்லாம் பேசினா எப்படி இருக்கும், மனுஷங்க தான் லொடன்னு எதாவது பேசிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அதுங்க வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளை யாராவது சிறைக்குள்ளே வச்சு அதுங்க வாழ்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்து அந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வந்திருக்கு. தேங்க்யூ. கிரியேட்டிவிட்டினால என்ன செய்ய முடியும், ஒரு இமேஜினேஷன் பவர்னால என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கு வந்து ஆர்கே நாராயணோட புக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திருப்பி படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஷார்ட் ஸ்டோரிஸ் அவர் எழுதினது. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன வில்லேஜ், மால்குடி டேஸ்னு ஒரு வில்லேஜை குளோபல் லெவலுக்கு ரீச் பண்ண வச்சார். ஆனால் மால்குடி டேஸ் அவர் கிரியேட் பண்ண அந்த ஷார்ட் ஸ்டோரி அது ரியல் கிடையாது. அவரோட ஓன் மால்குடி டேஸ்னு ஒன்று இல்லவே இல்லையா? மால்குடி டேஸ்னு ஊர், அதை இமேஜினேஷனில் அந்த கேரக்டர்ஸு அங்கே நடக்கிற இன்சிடென்ட் சிம்பிளாக தான் இருக்கும், டெய்லி நம்ம பார்க்குறதா இருக்கும். அதை ஜோவியலாக ஜனங்க கிட்ட கொண்டு சேர்த்துருக்காரு. இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா? அவள் பாட்டி வந்து சின்ன சின்ன கதை சொல்லுவாளாம், அதை அப்சர்வ் பண்ணுவாராம், கேட்டுப்பாராம். அதை வச்சு தான் அவர் நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. பாட்டி வடை சுட்ட கதைலாம் நிறைய கேட்டிருக்கேன். அந்த வடையே நீ வந்து டெவலப் பண்ணிட்டு போகலாம். அதே வடையை அதே இடத்துலயா சுடணும், எப்படி வேணா டெவலப் பண்ணிட்டு போகலாம். அப்போ வந்து ஆர்கே நாராயணன்றவர் வந்து
க்ரியேட்டிவிட்டியில் இவ்வளோ ஒரு புதிய ஒரு வில்லேஜையே க்ரியேட் பண்ணி அதில் கேரக்டர்ஸ் கொடுத்து இமேஜினேஷனில் நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம், அதில் வந்து கேரக்டர்ஸ்லாம் நிறைய கொண்டு வருவோம். அந்த கேரக்டர்ஸ்லாம் நீ படிச்சு பாரு, ஒரே ஒரு வாட்டி படிச்சு பாருங்க, யாராக இருந்தாலும் படிச்சு பாருங்களேன். அவரோட டிஸ்கிரைப் பண்ணுற கேரக்டர் நம்ம கண்ணு முன்னால் வரும், விஷுவலைஸ் பண்ணலாம். அது ரொம்ப டேலண்ட். அது நம்ம வந்து எல்லாம் சிலதெல்லாம் படிப்போம், அவ்வளோதான். அந்த செட்டப்பு அதெல்லாம் இமேஜினேஷன் ஃபுல்லாக அவர் கொண்டு வந்து மொத்தம் இமேஜினேஷன் தான். சிம்பிள் லைஃப்பை அழகாக ஜோவியெல்லாம் நல்ல இது அவரோட ஓன் டேலண்ட்டில் வெளில கொண்டு வந்திருக்கார். நம்ம ஊரில் எதை சொன்னாலும் கிண்டல் கேலி அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே கிண்டல் கேலின்னு தான் யோசிக்கிறாங்க. பட் அவங்க ஊரில் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த க்ரியேட்டிவிட்டியை வர வைக்காங்க. நீ அதை எப்படி பார்க்குற? ஆமாம், க்ரியேட்டிவிட்டியை வர தான் மனுஷனோட நீ போன வாட்டி நம்ம படித்தோம் அறிவை பற்றி, அது டெவலப் ஆகும். அப்போது க்ரியேட்டிவிட்டிக்கு என்றைக்குமே ஒரு தனி மதிப்பு உண்டு. நீங்கள் குழந்தை வந்து புதுசாக ஏதோ சொல்லுது அப்படிங்கிறத வந்து விட்டுறாதீங்க என்றைக்குமே. ஏன்னா அதுதான் க்ரியேட்டிவிட்டி. லிசன் பண்ணோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நம்மள்தே திணிக்கக்கூடாது. அதுங்க என்ன சொல்கிறதுன்னு அதுங்க வாயில் என்ன வர்றதுன்னு நம்ம எதிர்பார்க்கணும். கரெக்ட். இருக்கிற விஷயத்த புதுசாக யோசிப்போம், பழசையே நம்ம வந்து போட்டு அரைச்சமாவே அரைக்காதீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. புதுசாக எதாவது திங்க் பண்ணுவோம், மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போம், எல்லாருமே கொஞ்சம் க்ரியேட்டிவாக வித்தியாசமாக யோசிப்போம். ஸோ உன்னுடைய ஃபைனல் வேர்ட்ஸ்? என்னோட ஃபைனல் வேர்ட்ஸ் என்ன, எல்லாமே வந்து ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒன்றுத்தை பார்க்கறது, ஏதோ ஒரு திங்கை பார்க்கறது, அதை பார்த்துட்டு அதுக்கு இப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணால் என்ன, அப்படி அது ஓனாக டெவலப் பண்ணி அதை ஒரு உருவு கொடுக்கறது, அதனோட ஓன் இது, அது ஓன் டேலண்ட், அதை நம்ம டெவலப் பண்ணணும். ஓகே.